Hi friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ஜீரா ரைஸ். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கீ விட்டு நம்ம ஜீராவை ஆட் பண்ணி செய்ய போறோம். இப்போ தேவையான பொருள் என்னங்கறத பாத்துறலாம். ஒரு கப் ரைஸை நான் 20 minutes soak பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, ஒரு ஸ்டார் மொக்கு, மராட்டி மொக்கு 1, ஒரு ஏலக்காய், 5 முந்திரியை நான் உடைச்சு வச்சிருக்கேன், 2 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், வெங்காயம் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் விட்டு நம்ம மசாலா போட்டு தாளிச்சிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். குக்கர் வச்சிட்டோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதுக்கு நம்ம முந்திரியும் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 வரமிளகாய், சீரகம். இது ஒரு சின்ன வெங்காயத்தில் நான் கால்வாசி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஃப்ளேவருக்காக இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரியும் நல்லா பொன்னிறமாயிரும். இது அவ்வளோதான். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு கொஞ்சமாக பத்தாமல் இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது ஆவி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வெயிட் அடங்கிடுச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம கூட கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இதெல்லாம் இருக்குங்காட்டி நல்லா வாசம் வரும். இன்றைக்கி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான ஜீரா ரைஸ் ரெடி. நான் ஜீரா ரைஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.